இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கு அடுத்து திருக்காட்சி பெருவிழா, திருக்குடும்ப விழா, திருக்காட்சி பெருவிழா, அதனைத் தொடர்ந்து திருமுழுக்கு பெருவிழாவை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த திருமுழுக்கு என்பது, ஞானஸ்நானம் என்பது, பேப்டிசம் என்பது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு நுழைவாயில், திருவருட்சாதனங்களினுடைய நுழைவாயில். இந்த திருமுழுக்கு பெறுவதன் வழியாக 3 அருள்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். முதலாவதாக கடவுளை நோக்கி அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய அருள்நிலையை பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக இயேசுனுடைய சகோதர சகோதரியாக நாம் மாறுகின்றோம். மூன்றாவதாக திருச்சபையின் பிள்ளையாக, திருச்சபையின் ஒரு அங்கத்தினராக நாம் மாறுகின்றோம். இந்த மூன்றினுடைய மைய பொருளாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றது, ஜென்ம பாவங்கள் கழுவப்படுகின்றது, தூய்மையாக்கப்படுகின்றோம், அருள்நிலையால் மீட்கப்படுகின்றோம். இதுதான் திருமுழுக்கின் உன்னதம். இந்த பரிசுத்தமான தெய்வீக நிலையைத்தான் திருமுழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்து பெறுகின்றார். அந்த திருமுழுக்கை பெறுகின்ற அந்த பெருவிழாவிலே இன்றைய நற்செய்தி லூக்கா 3:15 22 இயேசு உண்மையான மீட்பரா என்ற கேள்விக்கு இந்த திருமுழுக்கு தான் இயேசு ஒரு உண்மையான மீட்பர் என்பதற்கு யோவான் சாட்சி பகிர்கின்றார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய மகன், மீட்பர். அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் திருமுழுக்கு பெறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இதோ அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதே வானினின்று புறா வடிவிலே தந்தையினுடைய ஆசீர் தோன்றி, இவரே என் அன்பார்ந்த மைந்தன் மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன். அந்த இறை வார்த்தை, இறை ஆவி நம் மீதும் இறங்குகிறது. திருமுழுக்கு என்பது வெறுமனே தண்ணீர் ஊற்றி கழுவப்படுகின்ற சடங்கு அல்ல. தூய ஆவியினால் நாம் கழுவப்படுகிறோம், தூய ஆவியினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், தூய ஆவினால் நாம் பராமரிக்கப்படுகிறோம். இதனுடைய அருள்நிலையை முழுமையாக சுவைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் தந்தையாம் கடவுள் திருமுழுக்கு பெற்ற தன் மகனை பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன். யாரெல்லாம் இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்களோ, அதனால்தான் குழந்தைகள் பிறந்தவுடனே திருமுழுக்கு கொடுக்க சொல்லி பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல்வார்கள். திருச்சபையினுடைய ஒரு உன்னதமான கட்டளை கூட என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் குழந்தை பிறந்தவுடனே நாம் திருமுழுக்கு கொடுக்கின்றோமா? 1 வருஷம் வெயிட் பண்ணுறோம். 1 வருஷம் அந்த குழந்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் ஜுரம் வருது, இந்த நோய் வருது, அந்த நோய் வருதுன்னு நாம் பயப்படுகிறோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் குழந்தை பிறந்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்குள்ளாகவே இந்த ஆவியினுடைய அபிஷேகம், திருமுழுக்கை குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற வழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நல்ல வழக்கம். இந்த திருமுழுக்கு பெறுவதனால் அந்த ஆவினுடைய ஆற்றலால் அந்த குழந்தை எல்லா விதமான சுகத்தையும் நலத்தையும் இயேசுனுடைய பிள்ளையாக மாறுவதனால் சாத்தான் அந்த குழந்தையை தீண்டாது, நோய் அந்த குழந்தையை தீண்டாது. இறை ஞானத்தையும் வல்லமையும் ஆற்றலையும் பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை இயேசு வளர்ந்தது போல வளரும் என்பதை இந்த திருமுழுக்கு நமக்கு எண்பித்து காட்டுகிறது. ஆம், அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதனாலே அவர் மீட்பர் என்பதற்கு ஒரு சாட்சியாக திருமுழுக்கு யோவான் சாட்சி பகர்கின்றார். நாமும் திருமுழுக்கு பெறுவோம். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய அருள்நிலையை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த திருமுழுக்கு இன்றைய நாளிலே இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே பிள்ளைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நாம் இந்த திருமுழுக்கை கொடுக்க முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு குழந்தைகள் நல்வாழ்வு பெறுவார்கள், இறை வாழ்வில் வளர்வார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றென்றும் திருமுழுக்கின் வழியாக இறை விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வோம். அதற்கான ஆசிரியும் அருளையும் இந்நாளிலே எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நமக்கு அருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.